عجبا عجبت لغفلة الإنسان قطع الحياة بعزة وأمان. فكرت في الدنيا فكانت منزلا عندي كبعض منازل الركبان. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே பாவங்களுக்கு எதிரான மனிதர்களின் போராட்டம் என்கின்ற ஒரு கருப்பொருளில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நமக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தானை பொறுத்தவரைக்கும் மனித குலத்திற்கு ஒரு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக அல்-குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். மனிதர்களை இறைவன் கண்ணியப்படுத்திய பொழுது, இறைவன் அந்த மனிதர்களுக்கு சங்கை வழங்கிய பொழுது, அந்த சங்கையை அங்கீகரிக்காமல், அந்த கௌரவத்தை, அந்த மரியாதை அங்கீகரிக்காமல் மனித சமுதாயத்திற்கு எதிராக பகிரங்கமாக இறைவனிடத்தில் சத்தியம் செய்து, இந்த மனித சமுதாயத்தில் அதிகமானோரை நான் நரகத்தின் பக்கம் அடைப்பேன், நரகத்திற்குரியவர்களாக ஆக்குவேன் என்று சவால் விட்ட ஒருவனுக்கு நாம் பாவங்களின் மூலம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அனுதினமும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் எல்லோருமாக மனதிலே உணரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான், எத்தனை முறை முயன்றாலும் ஷைத்தானுக்கு எதிரான போராட்டங்களில் எம்மால் முழுமையாக வெற்றி கொள்ள முடியவில்லையே என்பது மனிதர்களில் ஒரு கணிசமானவர்கள், ஒரு 180% ஒரு அதாவது அடிக்கடி உணரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. எம்மை பொறுத்தவரைக்கும் பயான்கள் என்கின்ற தலைப்பை நான் எடுப்பேன் என்று சொன்னால், பெரும்பாலும் எல்லோருக்கும் இந்த தலைப்பில் என்ன பேசப்படும் என்பதை ஒவ்வொரு தலைப்பை பேசுகின்ற பொழுதும் உணர்ந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு பல வருட காலங்களாக நாங்கள் மார்க்க உரைகளை கேட்கிறோம், மார்க்க உரைகளை விளங்கி வருகிறோம். ஆனால் இந்த மாற்றம் ஏற்படுவதில் தான் நாங்கள் அதிகமாக பின்தங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கின்ற கோணம் வேறு, குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லுகின்ற கோணம் வேறு என்பதை இன்னும் நாங்கள் உணரவில்லை. மாற்றத்தை நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்று நாங்கள் கேட்கின்ற மார்க்க உரை எமது உள்ளத்தை பாதித்து அடுத்த செகண்ட் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயல்பாகவே இனி அந்த பாவத்தின் பக்கம் திரும்பி பார்க்காமல் நாம் வாழக்கூடிய ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை ஏற்பட வேண்டும் என்பதுதான் எமது அதிகமானவர்களுடைய ஒரு விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன், எந்தவித கஷ்டமும் இன்றி உரிய நேரத்தில் எழுந்து சுபகு தொழுவது எப்படி, அப்படி என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு மார்க்க தலைப்பை பேசி பாருங்கள். நிறைய பேர் அதை எடுத்து என்ன செய்வார்கள், வாங்குவார்கள், படிப்பார்கள், கேட்பார்கள், பார்ப்பார்கள். என்ன காரணம்? நம்ம என்னமெல்லாமோ முயற்சி செய்து பார்த்து விட்டோம், நம்மளால என்ன செய்ய முடியவில்லை, ஜமாத்துக்கு சுபம் தொழ முடியவில்லை. அதனால இதுல இவர் புதிய ஒரு டெக்னிக் என்ன செய்கிறார், சொல்லி இருப்பார் போல இருக்கும் என்று சொல்லி என்ன செய்வார்கள், அந்த தலைப்பை பார்ப்பார். அந்த தலைப்பில் அவரால் மேக்சிமமாக என்ன சொல்ல முடியும், அந்த தலைப்பில் அவரால் மேக்சிமமாக என்ன சொல்ல முடியும், நீங்கள் இரவிலே நேரத்தோடு தூங்குங்கள், அதிகமாக சாப்பிட வேண்டாம், அலாம் வைத்துக் கொள்ளுங்கள், இறைச்சத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வேறு வேறு சோழிகளை, இதுதான் மேக்சிமமாக எல்லாராலும் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அதை தான் அவர் அதில் என்ன செய்திருப்பார், சொல்லி இருப்பார். ஆனா தனி தலைப்பாக பேசி இருப்பார். உடனே அதை பார்ப்பார்கள், எல்லாமே நம்ம என்னது செய்து பார்த்ததுதான், எதுவுமே செய்து பார்க்காதில்லை, தலைப்பை ஒரு முழுமையாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை, முடிவெடுத்து விடுகிறார். அது மாத்திரமல்ல, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் வராமல் குடும்ப வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு போவது என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி வந்ததுன்னு வைங்க, அவசரமாக என்ன செய்வார்கள், வாங்கி பார்ப்பார்கள். ஏன் எல்லாரும் எப்படி அந்த வாழ்க்கையை அந்த மாதிரி கொண்டு போவது என்பதை நிறைய பேர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த தலைப்புல யாராவது மார்க்க தலைப்பு பேசிவிட்டால் உடனடியாக அதை வாங்குவார்கள். ஏதோ நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் பிராக்டிஸ் பண்ணாத ஒரு முறையில் இவர் என்ன செய்திருப்பார், சில டெக்னிக்கலை சொல்லி இருப்பார் என்று வாங்குவார்கள். அதுல என்ன சொல்லி இருப்பார்கள், பொறுமையாக இருக்க வேண்டும், நம்ம விட்டு கொடுத்து வாழ வேண்டும், மன்னித்து விட வேண்டும், இப்படிதான் சொல்லி இருப்பார்கள். அதெல்லாம் பார்த்து விட்டு என்ன முடிவு எடுப்பார்கள், இதையெல்லாம் மிஞ்சி நான் என்ன செஞ்சுட்டேன், செய்து பார்த்து விட்டேன், அதனால இதுவும் என்ன செய்யவில்லை, முழுமையாக பேசவில்லை. இப்படி எல்லா விஷயத்தையும் மனிதன் எப்படி எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அந்த பயானை கேட்டவுடன் சுபர்களை அவர் என்ன செய்ய வேண்டும், ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக அவர் எழும்ப வேண்டும், இயல்பாக உருவ என்ன செய்யும், இயல்பாக நடக்கணும், எந்தவித சிரமங்களும் சிக்கல்களும் இன்றி முன்சஃப்ல நான் என்ன செய்யணும், நிற்க வேண்டும். இது போன்ற ஒரு பயானை என்ன செய்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அல்லது இது போன்ற ஒரு மாற்றத்தை என்ன செய்கிறார்கள், அவசரமாக எதிர்பார்க்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படித்தான் நாம் மாற வேண்டும் என்று ஒரு தேதி வைத்திருக்கிறோம் என்றால், இப்படித்தான் எங்களில் மாற்றம் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால், எழுதிக் கொள்ளுங்கள், நாங்கள் மாறவே மாட்டோம். எழுதி மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு காலமும் எம்மால் எப்பொழுதும் மாறவே முடியும். ஷைத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு கணமேலும் நாங்கள் வெற்றி பெறவே மாட்டோம். ஆனால் எல்லோரும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார்கள். மாற்றங்களை எப்படி எதிர்பார்க்கிறார்கள் சொன்னால், இயல்பாக சிறிய சிறிய முயற்சிகளிலே நம்ம என்ன செய்து விட வேண்டும், மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். முதலாவது அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே இறைவன் வைத்த விதிகளில் ஒன்றுதான், எந்த மாற்றங்களும் சிரமங்கள் இன்றி நடைபெறுவதில்லை. இறைவனுடைய சுண்ணாக்களில் ஒன்று, எந்த மாற்றம், நல்ல மாற்றம் கெட்ட மாற்றம் என்று எந்த மாற்றத்தை எடுத்தாலும் எந்த சிரமங்களும் இன்றி இந்த உலகத்தில் நடைபெறுவது கிடையாது. ஒரு நல்லவனாக இருக்கக்கூடியவன் கெட்டு போக வேண்டும் என்றால் அது மிகவும் இலகுவான விஷயம் அல்ல. தவறு செய்யாத மக்கள், அதாவது பெரிய பெரும் தவறுகள் செய்யாத மக்கள், திருட்டுக்கு பழகாத ஒருவன் திருட்டை நினைத்து பார்க்கின்ற பொழுது அவனுக்கு எப்படி இருக்கும், எப்படி சாத்தியம், எப்படி திருடுகிறார்கள், என்ன மாதிரி இவர்களுக்கு முடிகிறது என்று சிந்திக்கின்ற அளவில் தான் இறைவன் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் பல கொள்ளைகள் அடித்தவன் திருந்துவதை நினைத்து பார்த்தான். திருடாமல் ஒருத்தர் சிந்திக்கிறானே, அவனது பொசிஷனுக்கு வருவதை அவன் நினைத்து பார்த்தான். எப்படி இவர்கள் இவ்வளவு பெரிய பணத்தை எல்லாம் வைத்துக்கிட்டு கொள்ளையடிக்காம சும்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் யோசிக்கிற நிலைமையில் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், இவனை வைத்திருக்கிறான். ஆக ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாறுவது இருக்கிறதே, ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சிரமமான பகுதிகளை தாண்டித்தான் மாற வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை இறைவன் வைத்திருக்கிறான். திருமணம் ஒரு சிறிய உதாரணம். அதாவது இரண்டு திசையில் இரண்டு கோணங்களில் சிந்திக்கக்கூடியவர்கள் தினமும் இணைந்தே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய நிர்பந்தமான ஒப்பந்தம் தான் திருமணம். அதாவது ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நினைச்சா பிரிந்து கொள்ளலாம், நம்ம தவிர்த்து கொள்ளலாம். ஆனா திருமணம் என்பது என்ன, இரு கோணத்திலே சிந்திக்கக்கூடிய, இரு உரையிலே அதாவது இயல்பாக சிந்திக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்கள் இருவரும் கட்டாயமாக சேர்ந்துதான் என்ன செய்யணும், ஒரு ப்ராஜெக்டை செய்ய வேண்டும், ஒரு விஷயத்தை உண்டாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய நிபந்தனை தான் திருமணம். இந்த திருமணத்திலே அதாவது ஒரு இரண்டு பேர் அதை நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 2-2.5 வருடங்கள் எடுத்து விடுகின்றனர். என்ன காரணம், மனைவியுடைய முழு முயற்சியும் கணவனை தன் பக்கம் முழுமையாக என்ன செய்து விட வேண்டும், தனது இயல்புக்கு சார்பாக மாற்ற வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சியும் திருமணம் முடித்த நாளிலிருந்து எடுப்பார். அதே போன்று கணவன் என்ன செய்வார், எப்படியாவது இப்பயே கண்ட்ரோல் ஆக்கினால்தான் எல்லாம் சரிப்பட்டு வரும் என்று சொல்லி அவர் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முயற்சி எடுப்பார். 3 வருடத்துக்குள்ளே பல முறை என்ன செய்திருப்பார்கள், விவாகரத்து பண்ணி விடுவேன், தவறாக முடிவெடுத்து விட்டேன், இப்படி எல்லாம் பல விஷயங்கள் சொல்லி இருப்பார்கள். 3 வருடங்கள் தாண்டுகின்ற பொழுது இவர் ஒரு முடிவெடுப்பார். என்ன, மனைவியை பத்தி கேட்டா அவள் அப்படித்தான், அவளை மாற்ற முடியாது, இவர் முடிவு சொல்லுவார். மனைவி என்ன சொல்லுவா, அவர் அப்படித்தான், அவரை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இருவருடைய குணங்களையும் அங்கீகரிக்கின்ற ஒரு கட்டம் என்ன செய்யும், ஒரு கட்டத்தில் வரும். அதுக்கு பின்னால்தான் வாழ்க்கை என்ன செய்யும், நீட்டாக போகக்கூடிய பிரச்சனைகளை இப்படித்தான் வரும் என்கின்ற புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வருவதற்கு எவ்வளவு நேரம் போகுது, ஒரு பகுதி என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நாம் தாண்ட வேண்டியிருக்கிறது. அப்போ உலகத்தில் ஒரு அடிப்படையாக நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், சிரமங்கள் இன்றி மாற்றங்களை நாம் எதிர்பார்ப்பதிருக்கிறதே, இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நாம் ஒரு பாவத்தை விட வேண்டுமா, ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டுமா, ஒரு இபாதத்தில் நிலைத்திருக்க வேண்டுமா, தான தர்மங்களில் நிலைத்திருக்க வேண்டுமா, நல்ல பெயர் நமக்கு வர வேண்டுமா, நற்குணம் உள்ளவராக மாற வேண்டுமா, எல்லா விஷயங்களும் பாரிய முயற்சிகளும் பல சிரமங்களையும் சந்திக்காமல் ஒரு நாளும் என்ன செய்ய போவதில்லை, ஏற்பட போவதில்லை. அல்லாஹ் தஆலா சுருக்கமாக சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யாரெல்லாம் எங்களில் போராடுகிறார்களோ, எங்களில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை நாம் காட்டுவோம்.
வேற யாருக்கு நம்ம காட்டலாம்? யாருக்கு காட்டுவோம்? வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. எமது பாதையில் முயற்சி செய்கின்றவர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வோம்? நாங்கள் அவர்களுக்கு பாதையை காட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வாக்குகளில் ஒன்று. அப்ப நம்ம எந்த மாற்றத்தை எதிர்பார்த்தாலும், நம்ம ஒரு பாவத்தை விட வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும், ஒரு இபாதத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும், கெட்டுப்போன ஒரு பேர் எமக்கு சீராக வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும், எதுவாக இருந்தாலும் முதல் நிபந்தனை என்ன? முஜாஹதத்துன் நஃப்ஸ், போராட்டம் என்கின்ற ஒரு பகுதி எமக்கு வேண்டும். அன்புள்ள சகோதரி, இது இறைவன் எழுதிய ஒரு விதிகளில் ஒன்று. இது ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த போராட்டத்தோடு சேர்த்து ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்ன? ஷைத்தானுடைய சபதம். இறைவனுக்கு முன்னால் என்ன சொன்னான்? ஃபபிஇஸ்ஸத்திக லஉஃபியன்னஹும் அஜ்மஈன். உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக அவர்களில் அனைவரையும் நான் வழிதவறச் செய்வேன். அவர்களில் அனைவரையும் நான் வழிதவறச் செய்வேன். உனது அடியார்களில் இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், இஹ்லாஸோடு வாழக்கூடியவர்களை தவிர மற்ற அனைவரையும் நான் வழிதவறச் செய்வேன் ஒரு சபதத்தோடு வந்திருக்கிறான். தான் அவமானப்படுத்தப்பட்டதற்காக, தான் எந்த அந்தஸ்திலே இருந்தேனோ அந்த அந்தஸ்தை விட்டு தூரப்படுத்தப்பட்டதற்காக அதற்கு பழிவாங்குகின்ற நோக்கில் ஷைத்தான் வந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டான்? சர்வசாதாரணமாக விட்டுட்டு போக மாட்டான். இறைவனிடத்திலேயே அவகாசம் கேட்கின்ற அளவுக்கு தைரியம் உள்ளவர், இறைவன் மீது சத்தியம் பண்ணி வழிதவறச் செய்வேன் என்று சொல்லக்கூடியவர், ஆதமுக்கு சுஜூது செய்ய என்று சொல்ல நேரத்தில் அகங்காரத்தால் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிடிவாத குணம் உள்ளவன் ஒரு நாளும் எம்மை சர்வசாதாரணமாக என்ன செய்ய மாட்டான்? விட்டுவிடப் போவதில்லை. எனவே இரண்டாவது பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சிரமங்களை தாண்டி போனாலும் ஷைத்தான் சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான், நேரங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான், வினாடிகளை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான். சின்ன செகண்ட் அவனுக்கு போதும் நம்மை திசை திருப்பி விடுவதற்காக. அப்ப ஷைத்தான் நம்மளுக்கு எதிரான ஒரு போராட்டத்திலே இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னதினமும் எந்த நிமிடம் எந்த செகண்ட் என்று இல்லை. நல்லவர் கெட்டு போய்விட்டார் என்று நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. அது அர்த்தம் என்ன? அவர் நல்ல மனிதர் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஷைத்தான் சந்தர்ப்பத்தை என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா கான தாலிபுஹுமா ஷைத்தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம், இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த பெண் ஒரு நல்ல பெண்ணாக இருந்தாலும், இந்த ஆண் ஒரு நல்ல ஆணாக இருந்தாலும் சந்தர்ப்பத்தை ஷைத்தான் என்ன செய்வான்? வெகுவாக சரியாக பயன்படுத்துவான் என்பதனால வகை எமக்கு செய்த பெரிய ஒரு வேலை என்ன தெரியுமா? இறைவன் செய்த பெரிய ஒரு வேலை என்ன தெரியுமா? ஷைத்தான் எப்படி எல்லாம் சரி செய்வானோ, எப்படி எல்லாம் ஒரு நல்ல மனிதனை திசை திருப்புவதற்கு முயற்சி செய்வானோ, அந்த வழிகளை எல்லாம் அந்த வழிக்குள் நுழைவதற்கு முன்னாலேயே எல்லை வைத்து தடுத்தது. அந்த வழிக்குள் நுழைவதற்கு முன்னாலேயே எல்லை வைத்து தடுத்து அந்த பகுதிக்கு போவார். இது எங்களுக்கு குர்ஆன் செய்த மிகப்பெரிய பாக்கியங்களில் உண்டு, வகை செய்த மிகப்பெரிய பாக்கியங்களில் உண்டு. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஈமான் கொண்டவர்களே, இறைவன் உங்களை சுத்தப்படுத்த விரும்புகிறார், ஷைத்தான் நீங்கள் தூரமாக வழிகட வேண்டும் என்று விரும்புகிறார். இறைவன் உங்களை தூய்மைப்படுத்த, ரெஸ்பெக்டாக, கௌரவத்தோடு, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையோடு வாழ வைக்க இறைவன் விரும்புகிறார். அப்படி நிறைய சட்டங்கள் அல்லாஹ் நமக்கு போட்டிருக்கிறான். எமது கௌரவத்தை பாதுகாக்கின்ற அமைப்பு, எமது அதாவது நல்ல சுய வடிவத்தை நல்ல முறையில் பாதுகாக்கின்ற அமைப்பு. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், ஒரு வீட்டுக்கு போய் நீங்கள் அனுமதி கேட்டு 3 முறை அனுமதி கேட்ட பின்னாலும் கூட அவர்கள் இதா வைதா கீல லகும் உர்ஜிஉ ஃபர்ஜிஉஹு அஸ்கா, உங்களுக்கு போங்க என்று சொல்லப்பட்டால், திரும்பி போங்க என்று சொல்லப்பட்டால் என்ன செய்வீர்கள்? போய்விடுங்கள். அதுதான் உங்களுக்கு சுத்தமானது. அதான் உங்களுக்கு என்ன சுத்தமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஜகாத் என்று சொல்றார், சுத்தமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, திரும்பி போங்க என்று சொன்னால் திரும்பி போய்விடுங்கள், அதான் உங்களுக்கு மிகவும் சிறந்தது என்று இறைவன் சொல்லுகிறார் என்றால் வழிமுறை அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? சுத்தமான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு நல்ல மனநிலையுள்ள லைஃப் இந்த மூமின்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஷைத்தான் அதை எப்படியாவது என்ன செய்கிறான்? தலைகீழாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தி பாருங்கள், அதாவது மிர்தத் கனவி என்ற ஒரு, அதாவது மிர்தத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடர். இந்த மிர்தத் என்கின்ற நபித்தோடர் மக்காவுடைய ஜாகிலிய காலத்திலே விபச்சாரத்தில் எப்படி பல தவறுகளை செய்து வந்தாரோ அது மாதிரி ஒருவர் என்ன செய்தாரு? அந்த மாதிரியான ஒரு தவறு செய்து வந்த நபித்தோடர்களில் ஒருவர் பிற்காலத்தில் செஞ்சாரு, தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்று அவர் தூய்மையாகி விட்டார். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, மக்கால இருந்து
மதீனாவுக்கு போன பின்னால் மதீனால இருந்து பல காலங்களுக்கு பின்னாலேயும் சைத்தான் என்ன செய்கிறான்? ஞாபகங்கள் சைத்தானுடைய மிகப்பெரிய ஊடகம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். சைத்தானுடைய மிகப்பெரிய ஊடகங்களை கொண்டு ஞாபகம் என்பது, ஞாபகங்களை வைத்துத்தான், நினைவுகளை வைத்துத்தான் சைத்தான் தவறுகளில் என்ன செய்யறான்? நல்லவர்களை கெடுப்பதற்கான எல்லா முயற்சியும் செய்வான். இந்த மிர்தல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமாக இருந்து கைது செய்யப்பட்டு மக்காவில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுகின்ற நோக்கில் இரவு நேரத்தில் வந்து என்ன செய்வாரு? கைதிகள் எல்லாம் தூக்கிட்டு மதீனா போயிடுவார். அப்படி போகிற நேரத்தில் ஒரு இரவில் இந்த மிர்ததை அந்த ஒரு பெண்மணி ஆரம்ப காலத்தில் தவறான அதாவது உறவில் இருந்து ஒரு பெண்மணி கண்டுவிடுகிறார். கண்டுவிட்டு மிர்தத் மர்ஹபா என்று சொன்னார். மிர்ததா ஆகட்டும் வரட்டும் என்று சொல்லி என்ன செய்யறாரு? அந்த பெண்மணி இனாக்கி என்ற பெண்மணி சத்தம் எடுக்கிறார். அந்த நேரத்தில் இவர் சொல்கிறார், யா இனாக்கே இன்னல்லாஹ கத் ஹர்ரம ஸினா, அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டார், அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டார் என்று மிர்தத் சொல்கிறார்கள். நீ வந்து என்னோட விபச்சாரம் செய்யாத விட்டால் நான் சத்தமிடுவேன், நீ இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய வந்திருக்கிறாய், கைதிகளை தூக்க வந்திருக்கிறாய், என்ன செய்வேன்? சத்தமிடுவேன், காட்டிக் கொடுப்பேன் என்றார். இவர் என்ன செய்யறார்? அப்படி இருந்தும் கூட கைதியை சுமந்து கொண்டு மதீனாவை நோக்கி ஓடி வருகிறார். சத்தமிடுகிறார்கள். ஆனா எப்படியோ தப்பி என்ன செய்யறாரு? வீட்டுக்கு அந்த மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விடுகிறார். ஆனால் சைத்தானை பாருங்கள் சகோதரர்களே, எப்படியான ஒரு முயற்சி எடுப்பான்னு சொல்லி சைத்தான் எப்படி அந்த இடத்துல இருந்து விடுதலை ஆகிட்டான்னு நினைக்கல, நினைவுகளோடு விருதலோடு வருகிறார் சைத்தான். அவர் நேர கைதியை வச்சுட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட போறார். போய் அல்லாஹ்வின் தூதரே அன்கிஹு இனாக்கன், இனாக்கை நான் திருமணம் முடித்துக் கொள்ளவா என்று கேட்டார். நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் இனாக்கை நான் திருமணம் முடித்துக் கொள்ளவா? சைத்தான் எப்படி அழகான வடிவத்துல வராங்க, திருமணம் முடிக்கிறது ஹராம ஹலால், திருமணம் முடிக்கிறது ஹலால். அப்ப சைத்தான் சொல்ற விபச்சாரம் ஹராமா, அதுவான விபச்சாரம் அல்லாஹ் ஹராமாக்கிட்ட அதுவானா, இனாக்க திருமணம் முடிச்சுக்க. அந்த மதீனால சுத்தமான எந்த பெண்களும் இல்லை, அந்த மதீனாவில் அழகான ஆரோக்கியம் உள்ள மார்க்கப்பட்டுள்ள எந்த பெண்களும் இல்லை. யாரை ஞாபகப்படுத்துற சைத்தான்? இனாக்கை ஞாபகப்படுத்தி திருமணம் ஹலால், திருமணத்தை என்ன செய்? முடிச்சுக்க. அல்லாஹ் உங்களை இந்த மரத்தை விட்டு தடுத்ததெல்லாம் நீங்க மலக்காகிடுவீங்க, அந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க. அதுக்கு தான் தடுத்தான். வசனத்தை செய்தா மறக்க மாட்டான், விளக்கம் தான் அவன் சொல்லுவான். விளக்கம் தான் என்னது அவன் பக்கத்திலிருந்து வரும். அதே மாதிரி செய்தான் என்ன செய்கிறான் சொல்லுகிறான். அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல வகை என்ன செய்யும்? எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை சொன்ன பின்னால அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். விபச்சாரியான பெண்மணியை விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண்மகன் தான் திருமணம் செய்யும். விபச்சாரம் செய்கின்றவனை ஒரு விபச்சாரி தான் என்ன செய்வார்? திருமணம் செய்வார். ஈமான் கொண்டவர்களுக்கு அது ஹராமாக்கப்பட்டுள்ளது, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு விசுவாசிகளுக்கு அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்ததுக்கு ஓதி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, திருமண வாழ்க்கையில் அவர்கள் இருவரும் இணைந்தார்கள் என்று சொன்னார், அல்லாஹ் தஆலா திருமணத்தை ஹலாலாக்கி விபச்சாரத்தை ஹராமாக்கிய ரப்புல் ஆலமீன் அதோட முடிச்சிட்டு போகல. அதோட முடிச்சிட்டு போயிருந்தா வெறும் சட்டம் தான் நோக்கம் உண்டாகும். முஃமின்களை இறைவன் தூய்மைப்படுத்த விரும்புகிறான் என்பதனால திருமணத்திலும் உனக்கு இது ஹராம், திருமணத்திலும் ஒரு விபச்சாரம் செய்கின்ற பெண்மணியை முடிப்பது உனக்கு ஹராம். நீ முடிக்க போவது திருமணம், ஆனால் திருமணமாக இருந்தாலும் அது உனக்கு ஹராம். அவரது தாய் அல்ல, மகள் அல்ல, அக்கா அல்ல, எந்த உறவும் அல்ல, ஆனாலும் நீ முடிக்க கூடாது. ஏன்? உனக்கு சுத்தமான வாழ்க்கை வேண்டும், ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் என்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது? அழகா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், ஷைத்தான் எப்படி பெரிய எதிரி, எந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் வழியில் வருவான் என்பதனால அல்லாஹ் தஆலா நேரத்தோடு அந்த ஏற்பாடுகளை செய்து நம்மை தடுத்து வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவது அம்சம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்கள் சிரமத்துக்கு பின்னால் தான் ஏற்படும். இரண்டாவது, ஷைத்தான் எமது பகிரங்க விரோதி என்கின்ற மனோபாவனப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம ஒரு சந்தர்ப்பம் எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், கெட்ட எண்ணங்களும் கெட்ட தூண்டுதல்களும் கெட்ட செய்கைகளும் கெட்ட வழிகாட்டல்களும் ஒரு அணுதினம் ஏற்பட்டாலும் அது சைத்தான் நம்மிலிருந்து ஏற்படும். சைத்தான் நம்மளை சீண்டிக் கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். அப்ப முழுமையாக விளங்கிக் கொள்ளுங்க, நான் சைத்தானுடைய அதாவது வலையில் விழப் போகிறேன், அந்த வாய்ப்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? மாற்றிக்கொள்ள போகிறேன் என்கின்ற சிந்தனை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, அடுத்தது பாருங்கள், சைத்தானுடைய அதாவது தூண்டுதல்கள், இவைகள் எல்லாம் ஒரு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள். அந்த இரண்டாவது பகுதியிலே மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞர் வருகிறார். இளைஞர் வந்து என்ன சொல்றார்? அல்லாஹ்வின் தூதரே, இதல்லி பிஸ்ஸினா,
விபச்சாரத்துக்கு எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்கிற செய்தி நம்ம எல்லாரும் தெரியும். ஆனா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? விபச்சாரத்துக்கு எனக்கு அனுமதி தாருங்கள் கேட்கின்ற அளவில் விபச்சாரம் அவரது உள்ளத்தில் என்ன செஞ்சிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பொதித்தலைவராக நபி தோழர்களா என்ன கேள்வி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது நபி தோழர்கள் சொல்வது போன்ற ஒரு சிறந்த ஆசிரியரை நான் அவரை போன்று என்னதில்லை, வாழ்க்கையில் கண்டதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞரை அழைக்கிறார். அழைத்து இந்த விபச்சாரத்தை இப்படி நடந்து கொள்வதை உனது தாய்க்கோ உனது உறவுக்காரர்களுக்கோ ஏற்படுவதை நீ விரும்புகிறாயா என்று முதலாவது அறிவுபூர்வமாக என்ன செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சிந்திக்க வைக்கிறார்கள். வெறும் சம்பவத்தை சொல்லி உருக்க வச்சு ஆள வைக்கல. முதலாவது என்ன, அறிவு ஒன்று என்ன செஞ்சுட்டு மங்கி விட்டது, அறிவை ஊட்டுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் இதெல்லாம் அடிப்படையாக சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா அந்த அறிவை திருப்பி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஊட்டுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு உறவுக்காரர்கள் யாருக்காவது நடப்பதை நீ விரும்புகிறாயா? இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலன்னாசு யுஹிப்பூனஹு, மக்களும் கூட என்ன செய்ய மாட்டார்கள், அதை விரும்ப மாட்டார்கள். மக்களும் தங்கள் உறவுக்காரர்களுக்கு விரும்ப மாட்டார்கள். அப்படின்னா என்ன, யாரோட விபச்சாரம் செய்தாலும் யாருக்கோ ஒரு உறவுள்ளவரோட தான் நீ என்ன செய்யணும், விபச்சாரம் செய்ய வேண்டும். அதனால இது கூடாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே கை வைத்தார்கள். நெஞ்சிலே கை வைத்து சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹு, யா அல்லாஹ் இவரது பாவங்களை மன்னித்தருள்வாயாக, யா அல்லாஹ் இவரது பாவங்களை மன்னித்தருள்வாயாக, வ தஹ்ஹிர் கல்பஹு, இவரது இதயத்தை சுத்தப்படுத்துவாயாக, வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, அவரது கற்பை பாதுகாப்பாயாக என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வார்த்தை சொன்னார்கள். அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹு வ தஹ்ஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, யா அல்லாஹ் இவரது பாவங்களை மன்னிப்பாயாக, அவரது இதயத்தை சுத்தப்படுத்துவாயாக, இவரது கற்பை பாதுகாப்பாயாக என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு அனுப்பினார்கள். அப்படி என்ன, இதயத்தை செய்தார் என்ன செய்கிறார், ஆக்கிரமித்து அதை பகிரங்கமாக அனுமதி கேட்கின்ற அளவுக்கு அவர் என்ன செய்யறார், தூண்டி இருக்கிறார். அப்ப அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள், ஆரம்பம் பாவத்துடைய ஆரம்பம் தயக்கம், பாவத்துடைய ஆரம்பம் தயக்கம். இரண்டாவது கட்டம் ஒரு முறை செய்வோம் மன்னிப்பு கேட்போம், மூன்றாவது கட்டம் பழக்கம், நாலாவது கட்டம் உள்ளம் அனுமதிச்சு அங்கீகரிச்சிருவோம். உள்ளம் அனுமதித்து இதை தவிர்க்க முடியாத ஒன்று அங்கீகரித்து விடும். இந்த 4 கட்டத்திலும் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதும் செயல்படுவதும் செய்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது என்றால் மிகவும் அவதானமாக நமது வாழ்க்கையில் நாம் எதை மாற்ற நினைக்கிறோம், எதிலே நினைத்திருக்க நினைக்கிறோம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அது நாம் கொடுக்கின்ற போராட்டங்கள், நாம் சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதில் அப்படி அடிமனதில் என்ன செய்ய வேண்டும், பதிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் இந்த போராட்டத்தில் எமக்கு குறுக்காக நிற்பான், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும், அவனுக்கு எதிராக நாங்கள் போராடுகின்ற பொழுது என்கின்ற மனோபக்குவத்தை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமது இஹ்லாஸை உறுதிப்படுத்தி மாற்றங்களின் பக்கம் போகின்ற மக்களாக அனைவரையும் ஆக்கி அருள் புரிவார்கள். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, நாம் புரிந்து கொண்ட இந்த விஷயத்தோடு சேர்த்து பாவம் இருக்கிறது. இந்த உலகத்தில் பாவம், அந்த பாவத்தில் ஈடுபடுகின்ற நிமிடத்தில் தான் இன்பமாக இருக்கும். பாவத்தில் ஈடுபடுகின்ற நிமிடத்தில் மட்டும்தான் இன்பமான ஒரு தோற்றத்தை அது எனக்கு ஏற்படுத்தும். திருட்டாக இருக்கலாம், பழிவாங்கலாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், ஆபாசமாக இருக்கலாம், எதுவாக இந்த உலகத்திலே இருக்கலாம். அந்த பாவத்தில் ஈடுபடுகின்ற நேரத்தில் மட்டும் ஷைத்தான் எம்மை தூண்டக்கூடியவனாக இருந்து கொண்டிருப்பான். எமது உள்ளம் அதை ரசிக்கின்ற அளவில், உள்வாங்குகின்ற அளவில் ஷைத்தான் ஒரு பெரிய ஒரு தூண்டுதலை கொடுத்துக் கொண்டிருப்பான். ஆனால் பாவத்தை முடித்து அடுத்த செகண்டை ஏற்படுகின்றது மனிதனுடைய நிலையில் என்ன தெரியுமா, மிகப்பெரிய ஒரு விரக்தி மனோநிலை. இந்த உலகத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய முதல் அம்சம் என்ன தெரியுமா, மிகப்பெரிய ஒரு விரக்தி, வெறுமை. உள்ளத்தில் ஒரு பெரும் வெறுமையை செய்தால் என்ன செய்வான், ஏற்படுத்துவான். ஏன், அவன் தூண்டுதலுக்கு பின்னால் உங்களது சந்தோஷம் அவனுக்கு எதிர்பார்ப்பல்ல, உங்களது சந்தோஷம் அவனது இலக்கு அல்ல, உங்களது சிறந்த வாழ்வு இலக்கு அல்ல, உங்களது வெறுமையான வாழ்வு தான் அவனுக்கு இலக்கு, உங்களது விரக்தியான வாழ்வு தான் இலக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய சொர்க்கத்திலே அவ்வளவு அனுபவிக்க முடிந்த நேரத்தில் ஒன்றின் பக்கம் செய்தான் அழகுபடுத்தினாட்டா நீங்க நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், எல்லாமே இருக்கிற நேரத்தில் எது தடுக்கப்பட்டதோ,
அதை அளவுபடுத்தி அதுல அவன் வெற்றி பெற அளவுக்கு வாரான்னு நினைச்சுப்பான். அந்த அளவுக்கு அழகுபடுத்தி அதை அனுபவித்த பின்னால் சைத்தான் ஏற்படுத்துகிறது என்ன? மனவேதனை, கவலை, உணர்வு. அந்த மாதிரியான ஒரு மனோநிலையை சைத்தான் கடைசியாக என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். அதனால் பாவம் செய்கின்றவர்கள் எப்பொழுதும் நிம்மதியாக இருந்தது கிடையாது. பாவம் செய்தவர்களுடைய மனோநிலை என்ன தெரியுமா? பாவம் செய்த அடுத்த கணமே விரக்தி விட்ட மனோநிலையில் இருப்பார்கள். பேச விரும்ப மாட்டார்கள். எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை இருக்காது, நல்ல மனோநிலை இருக்காது. எப்பொழுதும் பிரச்சனையும் சச்சரவுகளும் இருந்து கொண்டிருக்கும். உள்ளத்திலே உள்ள அந்த நஷா, உள்ளத்துடைய அந்த உற்சாகத்தன்மை இருக்குது, அது அப்படியே குறைஞ்சிடும். குறைந்தால் முதலாம் மனிதனுக்கு என்ன நடக்கும்? பிரச்சனை எதிர்கொள்கின்ற அந்த தன்மை குறையும். பிரச்சனை எதிர்கொள்கின்ற தன்மை குறைந்தால் சண்டை சச்சரவுகள் அதிகமாகும், பிளவுகள் அதிகமாகும், பலவிதமான சிக்கல்கள் அதிகமாகும். நிம்மதியாக தன் வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாத அத்தனை விளைவுகளை இந்த பாவம் ஏற்படுத்தும். அத்தனை விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக இன்னும் சொல்வதாக இருந்தால், மனிதன் உதாரணமாக கவலையில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான் வைங்களே. வேதனையில் இருக்கிற நேரத்தில் இஸ்லாம் சொல்லுகின்ற வகையில் அதை தீர்த்துக் கொள்ள நினைக்கின்றவனுக்கு ஏற்படுகின்ற மனோநிலை, இந்த கவலையை போக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் சினிமா கேட்கிறான், பாட்டு கேட்கிறான், இசையோடு பாட்டு கேட்கிறான், ஏதாவது தன் உள்ளம் வந்து ரிலாக்ஸ் ஆகிறான் என்ற எண்ணத்தில் ஒரு மூவியை பார்க்கிறான் வைங்களேன். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு ரிலாக்ஸ் நினைக்கிறார்கள். ஒரு நாள் இல்லை, கவனம் திசை திருப்பி சினிமாவில் இருக்கிறீர்கள். பாடலை கேட்டு திசை திருப்பி என்ன செய்ய உள்ளத்துல ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதானே ஒழிய பாடல் சோகம் உள்ளவர்களுக்கு என்ன செய்யும்? சோகத்தை அதிகப்படுத்தும். விரக்தி உள்ளவர்களுக்கு விரக்தியை அதிகப்படுத்தும். இது நடக்கக்கூடிய விஷயம். விரக்தி உள்ளவர்களுக்கு என்ன செய்யும்? விரக்தியை பெரிய காட்டும். உன்னிய மாதிரி உலகத்துல சோகம் உள்ளவன் யாருமே இல்லை என்கின்ற மனோநிலையை என்ன செய்யும்? பாடல் ஏற்படுத்தும். நீதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கவலையோடு இருக்கிறாய், உன்னை உணரக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இல்லை. எது ஏற்படுத்தும்? பாடல் ஏற்படுத்தி உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் குர்ஆன் ஓதி அழாதவே அதுக்கு அழுதும். குர்ஆன் ஓதி அழமாட்ட எதுக்கு அழுவா? பாட்டு கழுவ. நம்மளே மாதிரி விரக்தியுள்ள உலகத்துல யாரும் இல்லை. இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற அதிமோசமான விளைவுகள் ஒன்றுதான் இது. இதெல்லாம் ஒரு நாள் உங்களுடைய யதார்த்தத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு அம்சம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரி, இது ஒன்று. பாவத்துடைய இன்னொரு மோசமான விளைவு என்ன தெரியுமா? அதாவது நமது சந்ததிகள், நமது பிள்ளைகள் நம்மை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். நம்முடைய பிள்ளை எப்படி எதிர்பார்க்கிறோம்? நல்லவர்களாக, நல்லா குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, வழிகாட்டிகளாக எதிர்பார்க்கிறோம். அதற்காக வேண்டி என்ன செய்வோம்? பிள்ளையிட கண்ணப்படாம, மனைவியிட கண்ணப்படாம, கௌரவம் மிக்கவருடைய கண்களில் படாமல் நமது அத்தனை தவறுகளை நாம் அரங்கேற்றிக் கொண்டிருப்போம். என்ன விளைவை ஏற்படுத்த தெரியுமா? ஒரு நாளும் பாவத்தை பொறுத்த வரைக்கும் மறைத்து வைக்க முடியாது. ஒரு நாள் இல்லாது விட்டால் இன்னொரு நாள் என்ன செய்யும்? உங்களை அவமான இடத்துக்கு கொண்டு வந்துவிடும். குழந்தையுடைய கண்களில் படப்பட, பிள்ளைகளுடைய அந்த கண்கள் எல்லாம் இந்த காட்சிகள் எல்லாம் பதிய பதிய என்ன நடக்கும்? அந்த குழந்தையை நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீர்களோ அதுக்கு மாற்றமாக உருவாக்குவார். அதை நீங்க உடனே தவிர்க்கணும். இல்லை என்று வைங்கள். அந்த குழந்தை வளர வளர, ஒரு வருடம் குழந்தை தானே, 2 வயது குழந்தை தானே ஆரம்பிப்பீர்கள். 8 வயது வரைக்கும், 10 வயது வரைக்கும், 12 வயது வரைக்கும் உங்களுக்கு விடாமல் நீங்க என்ன செய்வீர்கள்? தவறுகளை தொடர்வீர்கள். கடைசியில் என்ன நடக்கும்? அந்த குழந்தையும் உங்களை போன்ற இந்த மாதிரியான பலகீனமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு குழந்தையாக என்ன செய்யும்? மாற வேண்டிய ஒரு நிலைமை இந்த பாவத்தின் மூலம் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை நாம் உடனே விடுகின்ற அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றோம் என்றால் தான் நமது வாழ்க்கையில் பல ஆரோக்கியமான விளைவுகள் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த பாவம் மனிதனுடைய உள்ளத்தை பலவிதமான தவறுகளை ஏற்படுத்தும் என்பது போல மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் ஒன்று என்ன? மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். அது நம்ம உடல் ரீதியாக செய்கின்ற பாவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதாவது திருட்டு இது போன்ற வெளிப்பாவங்களாக எப்படியாக இருந்தாலும் மனிதனுடைய ஆரோக்கியத்தை அது பாதிக்கும். காரணம் ஒன்றில் அது சிந்தனையூடாக மனிதன் உடலை பாதிக்கும், அல்லது உடலின் ஊடாக என்ன செய்யும்? மனிதன் எப்படியோ அது ஆரோக்கியத்தை கெடுத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீருன் மினன் நாஸி அஸ்-ஸஹ்ஹத்து வல் ஃபராஹ். 2 விஷயங்களில் அதிகமான மனிதர்கள் கவனமற்று இருக்கிறார்கள், பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஆரோக்கியமும் ஓய்வு நேரம். ஆரோக்கியம் ஓய்வு நேரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இவைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நமது பாவத்துக்கு எதிரான போராட்டங்களை எந்த நிமிடத்தில் நாங்கள் தோண்டிவிடக் கூடாது. காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்தவரைக்கும் இஹ்லாஸோடு, உண்மையான முயற்சியோடு, பொறுமையை காத்து எவர்களெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, போராடி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை ஒரு நாள் இல்லாது விட்டால் இன்னொரு நாள் அல்லாஹ் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்.
நமது போராட்டம் இஹ்லாஸாக இருக்க வேண்டும், உண்மையான முஜாஹதா இருக்க வேண்டும், உண்மையான சபர் இருக்க வேண்டும். இப்படியான மனநிலையோடு நாம் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் தோல்விகள் தொடர்ந்து வந்தாலும் கூட ஒரு நாளில் அல்லாஹ் என்ன செய்வான், எமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஐமான் என்கின்ற நபித்தோழர் அடிக்கடி சாராயம் அருந்தியதற்காக கொண்டு வரப்படுவார். நுஐமான் என்கின்ற நபித்தோழர் சாராயம் அருந்தியதற்காக கொண்டு வரப்படுவார். பகிரங்கமாக வைத்து அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழர்களில் ஒருவராக இருந்தார். மிகவும் நேசிக்கக்கூடிய நபித்தோழர்களில் ஒருவராக இருந்தார். அடிக்கடி கொண்டு வரப்படுவார், தண்டனை கொடுக்கப்படும். ஒரு நாள் உமர் இப்னு கத்தாப் அல்லது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இருவரில் ஒருவர் அப்படி தண்டனை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட நேரத்தில் ஆத்திரத்தில் சொல்கிறார்கள், லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை சபிப்பானாக, மா அக்ஸர மா யுதா, எத்தனை முறை கொண்டு வரப்படுவது, எத்தனை முறை இப்படி நடப்பது என்று ஆத்திரத்திலே உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சபித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்தஃபத இலை, திரும்பி பார்த்தார்கள். அவரை பார்த்துவிட்டு சொன்னார்கள், லா தலஅனஹு, சபிக்க வேண்டாம். வலா தகூனு அவுன ஷைத்தானி அலா அஹீக்கும், உங்கள் சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு துணை நிற்க வேண்டாம். உங்கள் சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு துணை நிற்க வேண்டாம். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அலிம்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அறிந்ததெல்லாம் அவர் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராகவே அவரை நான் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராகவே நான் அவரை பார்த்திருக்கிறேன். ஏச வேண்டாம், ஷைத்தானுக்கு துணை நிற்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன? அவரது உள்ளத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெறுவதற்கு துணை செய்யுங்கள், அவருக்கு உதவி செய்யுங்கள். மற்றபடி சபித்து ஷைத்தானின் பக்கம் அவரை என்ன செய்து விட வேண்டாம், சேர்த்து விட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வையும் அவனது தூதரை விரும்பக்கூடிய ஒரு மனிதராகவே நான் பார்த்தேன் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக அன்புள்ள சகோதரர்களே, சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் விட நாம் வேதனைப்படக்கூடிய ஒரு நிமிடம் என்ன தெரியுமா? எம்மை மறைமுகமாக நின்று வழிகெடுத்துக் கொண்டிருந்த ஷைத்தான் ஒரு நாள் எனக்கு முன்னால் வெளிப்படுவான். எந்த நாள் அது? மறுமை நாள். வெளிப்பட்டு நரகவாதிகளுக்கு என்று ஷைத்தான் ஒரு உரை நிகழ்த்துவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எப்படி சொல்றான்? இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக் வ வஅதுகும் ஃபஅக்லஃப்துகும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அழகா வாக்கு தந்தான், வாக்களித்தான். சொர்க்கம் தருவதாக வாக்களித்தான், பாவம் செய்தால் நரகம் தருவதாக வாக்களித்தான். அதை உரிய முறையில் அவன் நிறைவேற்றினான். வஅதுகும் ஃபஅக்லஃப்துகும், நான் உங்களுக்கு வாக்கு தந்தேன், நான் முரண்பட்டு விட்டேன். ஷைத்தானே சொல்லுவான், நான் மாறுபட்டு விட்டேன். வமாகானிலே அலைக்கும் மின் சுல்தான், அதுக்கு அர்த்தம் எனக்கு உங்கள் மீது அதிகாரம் இருந்தது என்பதல்ல. எனவே உங்களை இழுத்துட்டு போற அளவுக்கு அதிகாரம் எனக்கு என்ன செய்யல, இருக்கவில்லை. இல்லா அன்தஅவுதுகும் ஃபஸ்தஜபதும், நான் உங்களை அழைத்தேன், நீங்கள் பதில் சொன்னீர்கள். உங்களை நான் அழைத்தேன், நீங்கள் பதில் சொன்னீர்கள். ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும், என்னை குறை சொல்ல வேண்டாம், உங்களையே நீங்கள் குறை சொல்லிக் கொள்ளுங்கள். வமா அன்தும் பிமுஸ்ரிஹிய வமா அன பிமுஸ்ரிஹுக்கும் வமா அன்தும் பிமுஸ்ரிஹிய, நான் உங்களுக்காக சத்தமிட போறவன் அல்ல, நீங்கள் எனக்காக சத்தமிட போவதும் இல்லை. இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி, நீங்கள் என்னை கூட்டு சேர்த்ததில் நான் உங்களை என்ன செய்கிறேன், நிராகரித்து விட்டேன் என்று ஷைத்தான் சொல்லுவான் என்பதை நேரத்தோடு அல்லாஹ் இப்படி சொல்லி வைத்திருக்கிறான். ஷைத்தான் இந்த உரையை வழிகெடுக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் முன்னிலையில் வைத்து இப்படி ஷைத்தான் சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, படிப்பினை பெற வேண்டும். இதை நாம் திருப்பி ஒரு முறை கேட்கின்ற நேரத்தில் எப்படி ஒரு மனநிலை நமக்கு ஏற்படும் என்பதை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி துஆ கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப் வல் கினா, அல்லாஹும்ம அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் நேர்வழியை கேட்கிறேன், வத்துகா இதயத்தை கேட்கிறேன், வல் அஃபாஃப் பேணுதலான வாழ்க்கையை கேட்கிறேன், வல் கினா போதும் என்கின்ற மனப்பான்மையை கேட்கிறேன். சுருக்கமான ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப் வல் கினா. நாலு விடயத்தை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரது உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தி வெற்றி பெற்ற மக்களாக ஆக்கியர் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அல்ஹம்துலில்லாஹ் 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 الحمد